உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். மகிழ்ச்சியான காலை வேலைக்காக நம்ம யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு செய்து வருகிற எல்லா உபகாரங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் ஒன்றாகிலும் தடைபடாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் திட்டம் பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா மேன்மைகளையும் எல்லா கிருபையின் வரங்களையும் நமக்கு நிறைவாய் கொடுத்து நம்மை வாழ்ந்திருக்க, நாம் சுகித்திருக்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் செய்த எல்லா மகத்துவமான நன்மைகளுக்காக நான் ஆண்டவருக்கு அதிக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அந்த விடுதலை ஊழியங்கள் மூலமாக ஆன்லைன் பல ஜெபங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை உண்மையுள்ள ஆசாரியன், தேவனுடைய உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க ஒரு உண்மையுள்ள ஆசாரியனாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். கடந்த வாரத்திலிருந்து நம்ம ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல ஆபிரகாமின் ஊழியக்காரனாகிய எலியேசார். சோ எலியேசார் இடத்துல ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்கிற அதன் அடிப்படையில கடந்த வாரத்திலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த வாரம் ஆதியாகமம் 24வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல தன்னுடைய ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனாகிய எலியேசாரை பார்த்து அவர் ஒரு மேரேஜ் ப்ராஜெக்ட், தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் செய்யும்படியான ஒரு பெரிய பெண் பார்க்கும்படியான வேலையை அவருடைய கைகளில கொடுக்கிறார் என்கிற காரியத்தை கடந்த வாரத்துல தியானிக்க நமக்கு உதவி செய்தார். வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஊழியர்களிலும் எல்லா வேலைக்காரர்களிலும் வயதில் மூத்தவன். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், வயதில் மூத்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்குவம் உள்ள, முதிர்ந்த, தேர்ச்சி உள்ள ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நம்ம நிறைய பேர் நூதன சீஷர்களாக இருக்கிறோம், பக்குவம் இல்லாதவர்களாக இருக்கிறோம், பலன் இல்லாதவர்களாக இருக்கிறோம், ஞானம் இல்லாத ஊழியர்களாக இருக்கிறோம். எங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்ம அநேகருக்கு இல்லாததுனால நம்முடைய ஊழியங்கள்ல பார்க்கக்கூடிய மேன்மையான மாற்றங்களை நம்மளால அனுபவிக்க முடியல. சோ நமக்கு நல்ல பக்குவமும் ஆவிக்குரிய முதிர்ச்சியும் நமக்கு அவசியம் என்று சொல்லி கடந்த வாரத்துல நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். 2வது இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? முதலாவது, ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள அல்லது பக்குவம் உள்ள ஊழியக்காரராக நீங்கள். 2வது, தேவனால் அதிகாரப்படுத்தப்பட்ட ஊழியர்களாக நாம் இருக்கிறோம். சோ நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் நம்மள ஊழியத்துல சும்மா வைக்கல. நம்மள ஏதோ ரோட்ல போயிட்டு இருக்கிறான், அல்லது ஏதோ பறந்துட்டான், அல்லது ஏதோ ஊழியம் சொல்லி வந்துட்டான், செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மள ஊழியத்துல வைக்கிறார். ஊழியத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதிகாரம் உள்ளவர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார், அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தேவையான விசேஷித்த தெய்வீக அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அதே 2வது வசனத்தை திரும்பவும் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரன். இந்த எலியேசாரை குறித்து வேதம் சொல்லுகிறது,
ஆபிரகாமுடைய எல்லாவற்றிற்கும் அதிகாரியாய் இருக்கிற ஊழியக்காரன். ஆபிரகாமனுடைய வீட்டில் இருக்கிற சகல விதமான ஐஸ்வர்யங்களுக்கும், சகல விதமான சம்பத்துகளுக்கும், சகல விதமான நன்மைகளுக்கும், மேன்மைகளுக்கும், எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக இருக்கிற எலியேசர். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு நல்ல நல்ல ஐஸ்வர்ய சம்பந்தர்களாக இருக்கிற பெரிய பண்ணையார், ஒரு பெரிய இடத்துக்கு சொந்தக்காரங்க, பல ஆஸ்திகளை வச்சிருக்கிறவங்க, பல ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றிற்குமே ஒரு முக்கியஸ்தரை, ஒரு பொறுப்பாளரை அவங்க வந்து ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. சோ இது வந்து அந்த நாட்கள்ல மட்டும் இல்ல, இந்த நாட்கள்லயும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பது உண்டு. சோ வேதத்துல நீங்க அதை நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எகிப்துல யோசேப்பு போய் சேர்ந்த பிறகு, யோசேப்பு எகிப்துல அந்த பார்வோனுடைய எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் அவன் ஒரு முக்கியஸ்தராக, பொறுப்பாளராக. சோ அதனால்தான் போத்திபாருடைய மனைவி கிட்ட யோசேப்பு சொன்னான், இந்த வீட்டுல எஜமான் உன்னை தவிர வேற எதையுமே அவர் எனக்கு வழக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் யோசேப்பு தான் அதிகாரி. அப்படியே நீங்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயினுடைய மந்திரி, கர்த்தாகையினுடைய மந்திரி அவர் வர்றாரு. அந்த மந்திரி அவரை குறிச்சு வேறு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எத்தியோப்பிய ராஜஸ்திரீயினுடைய எல்லா பொக்கிஷங்களுக்கும், ஐஸ்வர்யங்களுக்கும், அவருடைய எல்லாவற்றிற்கும் பொக்கிஷதாரராக இருக்கிற மந்திரி. அப்போ அன்றைக்கு இருந்த அந்த ராஜஸ்திரிக்கு எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் இவருதான் யாருன்னு கேட்டீங்கன்னா முக்கிய பொறுப்பாளர். சோ இப்படி வேதத்துல பல ஐஸ்வர்யவான்கள் தங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்தி இருந்தாங்க. சோ அதே மாதிரிதான் இங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியாகிய ஊழியக்காரன். கவனிங்க, இந்த சம்பவம், இந்த அதிகாரம் முழுவதையுமே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அல்லது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு அடையாளம். சோ அவருடைய ஊழியக்காரனா இருக்கிற எலியேசர் நீங்களும் நான். நாம யாரு? நம்முடைய ஆண்டவருடைய வீட்டிற்கு அதிகாரி, நம்முடைய ஆண்டவருக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறார். சோ நம்முடைய ஊழியத்துல நம்ம ஒரு விசேஷமான, வித்தியாசமான, மகிமையான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கட்டாயம் நமக்குள்ள என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு. என்ன விசுவாசம் தேவை? நான் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்கிற விசுவாசம் தேவை. நான் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் தேவை. உதாரணத்துக்கு சொல்ற பாருங்களேன், ஒரு டிராபிக் போலீஸ் அவர் டியூட்டியில ஜாயின் பண்றாரு. சோ அவருக்கு கவர்மெண்ட் எல்லாம் சொல்லிக் கொடுக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குது. அவருக்கு வந்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன, எந்தெந்த வாகனத்தை எல்லாம் ரோட்ல நிறுத்த முடியும், எந்தெந்த வாகனத்துக்கெல்லாம் தான் கட்டளை விட முடியும், எங்கெல்லாம் நின்று வேலை செய்ய முடியும், எந்த ஊர்ல நின்று வேலை செய்ய முடியும், இந்த கிளாரிட்டியான காரியங்கள் அந்த டிராபிக் போலீஸ்க்கு அறிவிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அவர் என்ன செய்ய முடியும் கேட்டீங்கன்னா, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். ஒரு டிராபிக் போலீஸ்க்கு தன் கையில இருக்கிற ஸ்டாப் போர்டை காமிச்சா வாகனங்கள் நிற்கும் அப்படிங்கிறது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தன்னுடைய ஸ்டாப் போர்டை எதற்காக பயன்படுத்தணும்னே தெரியாம கையில வச்சிருக்கும் இல்லைங்களா? ஒரு பெரிய லாரி வருது அல்லது ஒரு பெரிய பஸ் வருது, சில நேரங்கள் நாம கை காட்டினா பஸ் கூட நிக்கிறது இல்லை. ஆனா டிராபிக் போலீஸ் கை காட்டினா எந்த வண்டியானாலும் நின்றுதான் ஆகணும். பிகாஸ் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். புரியுதுங்களா? அப்போ ஒரு டிராபிக் போலீஸுக்கு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சாதான் அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய வேலையை செய்யும். ஆனா
அந்த அதிகாரம் என்னதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் தன்னுடைய வேலையை சரியா செய்ய முடியாது. அது போலதான் தேவனுடைய ஊழியர்களா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன, நம்மளை ஆண்டவர் எப்படி அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரிய வர வேண்டும். அப்படி தெரியும் பொழுதுதான் நாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்து செயல்பட முடியும். நல்ல கவனிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக அதிகாரத்தை கொடுக்கிறார். சோ நீங்களும் நான் ஊழியக்காரர் தான், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தான், ஊழியக்காரிகள் தான், ஆண்டவருடைய ஊழியர்களாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறவர்கள் தான். ஆனா ஊழியர்களாக இருந்தால் ஒரு பிள்ளையினுடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக அதிகாரத்தை கொடுக்கிறார். சோ நீங்களும் நான் ஊழியக்காரர் தான், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தான், ஊழியக்காரிகள் தான், ஆண்டவருடைய ஊழியர்களாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறவர்கள் தான். ஆனா ஊழியர்களாக இருந்தால் ஒரு பிள்ளையினுடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. கவனிங்க, ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கிறார், அந்த எஜமானுடைய குமாரன் இருக்கிறார், 2 பேருமே இருக்கிறார். சோ இந்த எஜமானுடைய குமாரனுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் வேலைக்காரனுக்கு இருக்காது. எஜமானுடைய குமாரன் அல்லது தகப்பனுக்கு குமாரனா இருக்கிறவன் தன்னுடைய வீட்டுல எந்த வேணாலும் போலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் எடுக்கலாம், எப்படி வேணாலும் காரியங்கள் நடக்கும். ஆனா ஒரு வேலைக்காரன் அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா? உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஓனரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்கிறீங்க, கையில ஒரு ஃபேக்டரி, உங்ககிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க, உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு குமாரன் இருக்கிறார். இப்போ உங்ககிட்ட வேலை செய்கிற அந்த 10 பேருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அல்லது அதிகாரம் என்னவா இருக்கும்? உங்களுடைய ஒரே ஒரு சிங்கிள் சன், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, உங்க கம்பெனில உங்க கேபின்ல இருக்கக்கூடிய உங்க சேர்ல உங்ககிட்ட வேலை செய்கிற அந்த 10 பேர்ல யார் வந்து உட்கார முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த 10 பேரை நீங்க எவ்வளவுதான் நேசிச்சாலும் உங்க கேபின்ல இருக்கக்கூடிய உங்க சேர்ல அவங்க யாருமே வந்து உட்கார முடியாது. பட் உங்க சன் வந்து உட்கார முடியும், உங்க குமாரன் உட்கார முடியும், இல்லைங்களா? இல்ல கவனிங்க, இது வந்து உலக நடைமுறையில இருக்கக்கூடிய சில வழக்கங்கள். வேலைக்காரனா வேலைக்காரன் தான், ஊழியக்காரனா ஊழியக்காரன் தான். ஆனா மகன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் ஸ்பிரிச்சுவல் பிப்ளிக்கலா தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அப்படி அல்ல. உங்களுக்கும் எனக்கும் வேலைக்காரர்களாக தான் நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஊழியக்காரர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனா பிள்ளை என்கிற அதிகாரம் இருக்கும். நீங்களும் நானும் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பிள்ளை என்கிற ஒரு உன்னதமான வாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ ஒரு பிள்ளையாக நம்ம என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ண முடியுமோ அத்தனை காரியங்களையும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளைம் பண்ண முடியும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், ரோமருக்கு எழுதிருக்கோம், அதனுடைய 8வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்ப பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா இதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை, வேலைக்கார அப்படிங்கிற நிலைமையில அடிமைத்தனத்தினுடைய ஆவியை உடையவர்களால இந்த இந்த உண்மையுள்ள ஆசாரியின் ஸ்டடி எடுக்கும் பொழுது ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம என்னதான் ஆண்டவருக்கு பிள்ளையாக இருந்தாலும் ஊழியம் வரும் பொழுது நாம அவர் எஜமானா பார்க்கணும்.
அடிமைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சோ அடிமைகள் தான் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அடிமைகள் தான். ஆனா நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிற சுவிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளை என்கிற அதிகாரம். இப்படி சொல்றேங்க, ஒருவேளை உங்க கம்பெனியில 10 வேலைக்காரர்கள் இருக்கிறார், அதுல ஒருத்தரை நீங்க மேனேஜராக ஏற்படுத்தி இருக்கிறீங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் வேற. ஒருவேளை உங்க மகனையே நீங்க மேனேஜராக வைத்திருப்பீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் வேற, இல்லைங்களா? சோ உங்க மகன் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நான் எங்க அப்பாவுக்கு மகனாகவும் இருக்கிறேன், இந்த கம்பெனிக்கு மேனேஜராகவும் இருக்கு. எங்க அப்பா எப்படி மேனேஜிங் டைரக்டர், அவருக்கு நான் மகன், இந்த கம்பெனிக்கு மேனேஜராக ஏற்படுத்தப்படும். அந்த 2 ரோல்ல அவர் எப்படி இயங்குவாரோ அப்படித்தான் தேவனுடைய ஊழியர்களாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் செயல்பட பண்ணியிருக்கு. சோ நம்ம 2 ரோல்ல இருக்கிறோம். ஒரு பக்கம் ஊழியத்துல ஊழியக்காரர்களா இருக்கிறோம், இன்னொரு பக்கம் நம்முடைய தகப்பனுக்கு மகனாக இருக்கிறோம், மகளாக இருக்கிறோம். சோ நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் பிள்ளைங்கிற அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்பாவுக்கு பிள்ளை. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் எந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய பிரசனத்துல நீங்க கிளைம் பண்ணி கொள்ள முடியும். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த லூக்கா 15வது அதிகாரத்துல தகப்பன் தன்னுடைய மூத்த குமாரனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 15வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கும். என்ன சொல்லி சொல்றாரு பாருங்க, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறார். ஆக்சுவலி அந்த வேர்டனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, எப்போதும் எனக்கு மகனாகவே இருக்கிற. ஆனா இளையகுமாரன் அப்படி இல்லை. இளையகுமாரன் இப்படிப்பட்டா 32வது வசனத்தை பாருங்க, அவன் மரித்து போனான், அவன் காணப்படாமல் போனான். அவன் கொஞ்ச காலம் எனக்கு மகனா இல்லை, என் கூட இல்லை. ஆனா நீ அப்படி கிடையாது, நீ எனக்கு மகனா எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். அதனால் என்னுடையது எல்லாம் உன்னுடையதான். கவனிங்க, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஊழியத்துல அவருடைய மகன் என்கிற ஒரு பெரிய அதிகாரத்தான் கொடுத்தது, பெரிய அதிகாரம். சோ நம்ம ஊழியக்காரர்கள் தான், ஆனால் தகப்பனிடத்துல பிள்ளை கிளைம் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களையும் நாம் கிளைம் பண்ணிக்கொள்ளும். ஒரு அப்பா கிட்ட பிள்ளை எப்படி இருப்பாரோ அப்படிதான் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு தான் ஊழியக்காரர் என்கிற ஸ்தானத்துல நாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் உங்களையும் என்னையும் ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக பார்க்கிறது. ஆனால் பிதாவுக்கு பிள்ளை என்பதை ஒரு நாடு மறந்துவிடக்கூடாது. அதனால் தேவனுடையவைகள் எல்லாமே நம்முடையதாக இருக்கிறது. தேவனுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் நமக்கு சொந்தம். பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடைய, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடைய. எதெல்லாம் கர்த்தருடையதோ அதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரமாக இருக்கிறது. அப்ப முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட அதிகாரம் கேட்டீங்கன்னா, பிள்ளை என்கிற அதிகாரம், ஒரு பிள்ளைக்குரிய அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நம்பர் 2, 2வது எப்படிப்பட்ட அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா, மத்திய எழுதும் சுவிசேஷத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தில் மத்திய எழுதும் சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், அதுக்கப்புறம் கவனிங்க, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 2வது காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகல வியாதிகள் மேல அதிகாரம், சகல நோய்கள் மேல அதிகாரம். நல்ல கவனிங்க, இன்றைக்கு நம்ம மேல நமக்கு கொடுக்கப்படாத அதிகாரமே கிடையாது. ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே எல்லா வியாதிகள் மேலேயும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா நோய்கள் மேலேயும் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும்
அதிகாரிகளாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதிகாரத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். எல்லா வியாதிகளையும் மேற்கொள்வதற்கு, எல்லா வியாதிகளையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதிகாரம் உள்ளவர்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சில நேரங்கள்ல நம்ம சில வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இந்த வியாதி நான் ஜெபம் பண்ணி சுகமாகுமா, இந்த வியாதி மேற்கொள்ளுகிறதுக்கு தேவையான அதிகாரம் இருக்குதா, ஏதோ தலைவலி, காய்ச்சல், ஏதோ முதுகு வலி, அல்லது ஏதோ கால் வலி, கை வலி, இப்படிப்பட்ட வலிகளுக்காக ஜெபம் பண்ணா, ஜலதோஷத்துக்காக ஜெபம் பண்ணா வியாதி சுகமாகும். ஆனா எய்ட்ஸ் வியாதிக்காக ஜெபம் பண்ணா வியாதி சுகமாகுமா? கேன்சர் வியாதிக்காக ஜெபம் பண்ணினா அந்த வியாதி சுகமாகுமா? கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணினா அந்த வியாதி சுகமாகும். மூளை நரம்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஜெபம் பண்ணினா அந்த வியாதி சுகமாகுமா? சில உயிர்கொல்லி வியாதிகள், சில மிகப்பெரிய வியாதிகள், அதுக்கு முன்னாடி நம்ம பிடிக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் கொஞ்சம் தடுமாறி, இந்த வியாதிக்காக ஜெபிச்சா அந்த வியாதி சுகமாகுமா, எனக்கு அந்த அதிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல நம்ம யோசிச்சிடறோம். வேதவசனம் சொல்லுகிறது சகல வியாதிகளை, சகல நோய்களை அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் குணமாக்குகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ நம்மளால குணப்படுத்தப்பட முடியாத வியாதிகளே கிடையாது, நம்மளால சுகப்படுத்தப்பட முடியாத வியாதிகளே கிடையாது. சோ நமக்கு எல்லாவற்றின் மேலையும் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றின் மேலேயும் எல்லா வியாதிகள் மேலேயும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவங்க ஊழியத்துல வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வியாதியஸ்தராகவே வச்சிருக்காங்க. பலவீனப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை பலவீனம் உள்ளவர்களாகவே வச்சிருக்காங்க. அவங்களை கூப்பிடுங்க, அவங்களை கூப்பிட்டு இயேசு நாமத்தினால அந்த வியாதி மேல எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அந்த வியாதிக்காக ஜெபம் பண்ணு. நல்லா சில வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணும்போது அதுதான் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தி சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதியை மேற்கொள்ள, இந்த வியாதியை இந்த சரீரத்திலிருந்து நீக்குகிற அதிகாரம் உள்ளவனாய் இருக்கிறதுனால அதிக தைரியத்தோட ஜெபம் பண்ணுகிறேன். இதுல ஒரு தடவை வந்து பேசுறான், சாயந்தரம் ஒரு தடவை வந்து பேசுறான். ஒரு நாளைக்கு 2 முறை உங்களை எவனாவது ஒருத்தன் சண்டைக்கு வர்றது ரெடியா, எவனாவது ஒருத்தன் ஆம்பளையா இருக்கியா என் கூட வா. பாருங்க, 40 நாள் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அது தாவீது ஆத்தங்கரையில போய் ஒரு கல் எடுத்துட்டு போய் அந்த கல்லை கவன்ல வச்சு வீசி, ஒரு கல்லுனால மொத்த கல்லுனால நாய் அடிக்கிற மாதிரி கொலையை அடிச்சுக்கிறது. சில நேரங்கள்ல சத்துரு தன்னுடைய காட்சிகளை பெருசா கட்டவும், தன்னை பெரிய அரக்கனை போல, ராட்சதனை போல, ஒரு பெரிய வல்லமையை போல காட்டும். ஆனா உங்களுக்கு எனக்கும் அந்த வல்லமைகள் மேல அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த சத்துருவனுடைய வல்லமைகள் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அவன் காட்சிதான் பெரிய பயங்கரமான வல்லமை உள்ளவனை போல காட்டுவனை தவிர ஒரு வல்லமையும் கிடையாது. பிசாஸ் has no power, no power. பிசாசுக்கு வல்லமை கிடையாது. நீங்க அப்போஸ்தலர் பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிற நிருபத்தினுடைய 6வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிச்சு பார்க்க சொன்னா, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு அப்படின்னு. தந்திரங்கள் வல்லமையோடு உள்ளது. எதை எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லமை அல்ல, தந்திரங்களை எதிர்த்து, தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா. அப்போ பிசாசுக்கு வல்லமை கிடையாது. பிசாசுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தந்திரம் இருக்கு. அவன் இன்னைக்கு வல்லமைய வச்சுட்டு போய் ஜனங்களை பயன்படுத்துற, தந்திரத்தினால ஜனங்களை பயன்படுத்திட்டு. சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீட்டுல பாம்பு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நான் போயிருந்தேன். நானே என் கூட இன்னொரு சகோதரன் சேர்ந்து அந்த பாம்பு அடிச்சு ஒரு குச்சியில தூக்கிட்டு வந்து வெளியே போய், அப்போ ஒரு 4-5 அக்காமார் இருந்தாங்க. பாம்பை அடிச்ச அடியில தலை நசுங்கி பீஸ் பீஸா போயிடுச்சு. தலையே இல்லை, எல்லாம் தலையில அடி வாங்கிருக்கு, தலையே இல்லை. அந்த பாம்பை நான் தூக்கிட்டு வந்து வெளியே ரோட்ல போடுறேன். 4 அக்கா மட்டும் வந்துட்டு
அந்த பாம்பு தலை நசுங்கி போயிருக்கு, பட் அதனுடைய உடல் அசைவு, உடம்பு மட்டும் அசைவு. கொஞ்ச நேரத்துல அசைவு இருக்கு இல்லைங்களா, உடம்பு மட்டும் அசைவு. பார்த்துட்டு இன்னும் உயிர் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டு கதவை போட்டவங்க தான் இன்னைக்கு பகல் முழுவதும் அவங்க வீட்டு கதவை திறந்து வெளியே வருது. ஏன் சொல்ற? இப்ப அந்த பாம்பு என்ன நினைச்சாலும் நம்மளை கொத்த முடியாது. பிகாஸ் அதனுடைய தலை பீஸா நசுங்கிச்சு. அதனுடைய தலை கம்ப்ளீட் அடிச்சிச்சு. அதுக்கு வாயே இல்ல, கொத்து இருக்கு. பல்லே இல்ல, கொத்து இருக்கு. தலையே இல்ல. அசைகிற உடலை பார்த்துட்டு பயந்து போன சகோதரர்கள் மிகவும் விசாசம். அவன் தலைய நம்ம ஆண்டவர் நசுக்கி அதை பீஸ் ஆக்கிட்டு. அவன் தலை கிடையாது, அவனுக்கு வாய் கிடையாது, அவனுக்கு கொத்துவதற்கு பல்லு கிடையாது. அதனால லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றுமே உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு. எந்த பிசாசின் வல்லமைகளும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. எந்த சத்துருவனுடைய வல்லமைகளும் சேதப்படுத்த முடியாது. எந்த அசுத்தாவியுடைய கிரியைகளும் நம்மளை தொட முடியாது. சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை, இவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை. இன்னைக்கு அவங்க தலைவலிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணதுல இருந்து எனக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சர்ச்சுக்கு ஒரு ஜெபிக்க வந்தாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணது என் குடும்பத்துல இந்த போராட்டம் வந்துருச்சு. அப்படியெல்லாம் சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம். இல்ல இல்ல, வேதம் ரொம்ப கிளியரா சொல்லுது, ஒன்றுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. பிகாஸ் பிசாசுக்கு வல்லமையே கிடையாது, அவனுக்கு தந்திரம் மட்டும்தான் இருக்கு. அவன் தந்திரத்தை வச்சு என்ன தெரியல பண்ணுவான், உங்களை பயமுறுத்துவான், உங்களை சோர்ந்து போக பண்ணுவான், உங்களை அவிசுவாசத்துக்குள்ளாக்குவான், உங்களை மட்டுப்படுத்துவான், உங்களை நிந்திப்பான். அவ்வளவுதான். உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற, மனமடிவுக்குள்ளாக்குகிற வேலையை மட்டும்தாங்க செய்யும். மட்டும்தான் செய்யும். அவன் அவங்களை எதிர்த்தெல்லாம் போராடினா ஜெயிக்கவே முடியாது. அவன் வல்லமையில அங்க முடிச்சுட்டான். தந்திரத்தை வச்சுட்டு அவன் சில வேலைகளை செய்யும். அவ்வளவுதான் அவனால செய்யும். அப்போ நீங்க புரிந்து கொண்டு, சர்வம் தேல் போன்ற சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம். சகல வல்லமைகளுக்கும் வல்லமைகளை மேற்கொள்ளுவதற்கு, ஜெயம் கொள்ளுவதற்கு, ஜெயிப்பதற்கு மனுஷ பலத்துல தான் இருக்கணும். பிசாசு அவன் வேறு பலத்துல இருக்கு அப்படிலாம் ஒரு நாள் நினைக்கிறோம். பிசாசனுடைய வல்லமையை உறிஞ்சிட்டு, அவனுக்குள்ள இருக்கிற பலனை அவங்களுக்கு பிடுங்கிட்டு, அவனுக்கு மேல உங்களுக்கு என்னையும் ஆண்டவர் அதிகாரம். பிசாசுக்கு மேல, பிசாசின் ஆவிகள் மேல, அசுத்த ஆவிகள் மேல கர்த்தர் நம்மளை அதிகாரியாக ஏற்படுத்தி இருக்கு. அப்ப நமக்கு அந்த எண்ணம், அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும்னா, பிசாசுடைய சகல வல்லமைகள் மேல அதிகாரியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம அந்த அதிகாரத்தை கைகளில எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், பிள்ளை என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்குகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு என்ன அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சத்துருவினுடைய சகல வல்லமைகள் மேல நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாலாவது காரியம், ஆண்டவர் எது மேல நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டா, நான்காவது காரியம், எது மேல நமக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பலாம். வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 26வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனம். ஜெயம் கொண்டு
முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல அதிகாரம். நம்பர் 4, 4. கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ஜாதிகள் மேல நான் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். ஜாதிகள் மேல. ஆங்கிலத்தில் வந்து சில மொழிபெயர்ப்புகளை பாத்தீங்கன்னா ஜனங்கள் மேல, people, ஜனங்கள் மேல. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் எல்லா மனிதர்கள் மேலேயும் அதிகாரத்தை கொடுக்கிறார். மனுஷங்க மேல நமக்கு அதிகாரம், மனுஷங்களை ஆளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் ஊழியர்களுக்கு கொடுத்தார். சொல்லிருப்பாங்க, வேற யாருக்குமே அந்த அதிகாரம். யாரெல்லாம் தலைவர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் அவங்களுக்கு தான் மனிதர்களை ஆளுகிற அதிகாரம். தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் அதிகாரத்தை. உங்களை என்னை ஊழியக்காரன் சும்மா கத்தர் வைக்கிறேன். நம்மளை ஆண்டவர் தலைவர்களாக ஏற்படுத்தி தலைமைத்துவத்துல வைத்திருக்கு. தலைமைத்துவத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எல்லா மனிதர்கள் மேலையும் அதிகாரத்தை எடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். சங்கீதக்காரனை தாவீது சொல்றாரு, ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்தி நீ அப்படின்னு. அவருடைய ராஜ்யமா நான் ராஜாவாக வீற்றிருக்கிறேன். என்னுடைய ராஜ்யபாரத்தின் கீழ் இருக்கிற எல்லா ஜனங்களையும் எனக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறேன். அவங்களுக்கு என்னை தலைவனாக வைத்திருக்கு. தலைவனாக வைத்தது. சவுல் அபிஷேகம் பண்ணும் பொழுது அப்படிதான் சவுல் அபிஷேகம் பண்றார். இஸ்ரவேலின் மேல நான் அவனை தலைவனாக ஏற்படுத்த. அப்ப தலைவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, தனக்கு கீழ்ப்பட்ட மனிதர்கள் மேல ஆளுகையை எடுக்கிறது, அதிகாரத்தை எடுக்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு எல்லா மனிதர்கள் மேல அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்க மத்தியில இருந்து சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க 100க்கு அதிபதியை குறித்து நூற்றுக்கு அதிபதி அவன் சொல்றான், இயேசுகிட்ட, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான், ஒருவனை செய்ய என்றால் செய்கிறான். அப்போ இவன் 100 பேருக்கு அதிபதி. 100 பேரை பார்த்து போடான்னு சொன்னாம போறான், போகாத வாடா அப்படின்னு சொன்ன வர்றான். இதை செய், அதை செய், அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொன்னான். 100 பேருமே கீழ்படுகிறான். 100 பேருமே கீழ்படுகிறான். காரணம், அந்த 100 மனிதர்களுக்கு 100க்கு அதிபதி அதிகாரியாக. கவனிங்க, சில மனிதர்கள், சில மனித வல்லமைகள், சில மனித சக்திகள் நமக்கு எப்பொழுதுமே விரோதமா இருப்பான், எப்பொழுதுமே எதிரடையா இருப்பான், குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். சில பொல்லாத மனிதர்கள் நமக்கு எப்பவுமே நம்முடைய இருதயத்தை காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஜாதிகள் மேல, ஜனங்கள் மேல, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்கள் மேல, மனித வல்லமைகள் மேல கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரங்க ஊழியத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கிறாங்க. எதிர்த்த வீட்டுக்காரங்க அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்க சர்ச்சில் ஏதாவது அப்போசிஷன் இருந்துகிட்டே இருக்காங்க. நீங்க ஆண்டவர் கூட பேசுறேன். உங்க ஊழியத்துல நீங்க தொடர்ந்து ஊழியத்துல பலத்தோடைய கூட காரியங்களை நடப்பிக்க கூடாதபடிக்கு சில எதிர்ப்புகள், சில போராட்டங்கள், சில வல்லமைகள், சில மனுஷங்க மூலமா உங்களுக்கு விரோதமா இருந்துகிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, யார் உங்களுக்கு விரோதியாக, யார் உங்களுக்கு எதிரியாக இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அதெல்லாம் பார்க்கிறோம். அப்பெல்லாம் இயேசுவின் நாமத்தினால என் கணவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வல்லமைகளை நான் மேற்கொள்றேன். அவருக்குள்ள இருக்கிற அந்த மனித சக்தியை நான் ஜெயிக்கிறேன். அவருக்குள்ள இருக்கிற அந்த மனுஷீகத்தை நான் மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி உங்க ஆவியில நீங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதனால அவங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, அப்படியே ஜோம் பண்ணிட்டே பாருங்க. வெறும் 3 மாசம்தான், 3 மாசம்தான். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவரு தன் மனைவியுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு. அந்த சகோதரியத்தை வந்து ரொம்ப ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லுங்க. என் வீட்டுக்காரரு பொட்டி பாம்பா அடங்கிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டேன். அவர் என்னை காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, நிந்திச்சு பேசிக்கிட்டே இருந்தேன். அவருடைய வார்த்தை என்னை அப்படி 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 கொன்றும் அப்படி இருக்கும். நான் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகு இப்ப எங்க வீட்டுக்காரருடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வர்றதில்லை. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப அதிகமா என் கூட சண்டை போட்டது இல்லை.
அப்போ மனுஷங்க மேல கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அசுத்தாவிகள் மேல மட்டும் இல்லை, மனிதர்கள் மேல அதிகாரத்தை கொடுத்தார். சோ யாரெல்லாம் உங்களுக்கு இடைச்சலா குடைச்சலா இருக்கிறாங்களோ அவங்க மேல கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க. அடுத்தது 4வது காரியம். முதல் காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன், பிள்ளை என்கிற அதிகாரத்தை கற்றுக் கொடுத்து. 2வது நான் உங்களுக்கு சொன்னேன், சகல வியாதிகள் மேல நோய்கள் மேல கர்த்தர் நமக்கு அதிகாரம். 3வது நான் உங்களுக்கு சொன்னேன், சர்ப்பம் தேல் போன்ற பிசாசின் வல்லமைகள் மேல கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 4வது காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லா மனிதர்கள் மேலையும் எல்லா ஜாதிகள் மேலையும் ஜனங்கள் மேலையும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 5வது கடைசியான காரியம், இயற்கையின் மேல கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயற்கையின் வேதத்துல நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போல ஊங்கினார், கடல் பழுத்துருச்சு, கடல் 2ஆ பழுத்துருச்சு. சில தேவன் தான் கீழ் காற்றை அனுப்பினார். ஆனா மோசேக்கு ஆண்டவர் என்ன காண்பிக்க விரும்புகிறாருன்னா, நீ கையை நீட்டுனா கடல் பிளக்கும், நீ கோல ஓங்குனா கடல் பிளக்கும். கடல் போன்ற இயற்கையின் மேல நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படியே பாருங்க, யோர்தான்ல அறுப்பு காலத்துல கரை புரண்டு போகிற யோர்தான்ல ஆசாரியர்கள் கால் வைத்த பொழுது யோர்தான் பின்னோக்கி போனது. யோர்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஆறு, பெரிய நதி. அது மேல கர்த்தர் ஆசாரியர்களுக்கு அதிகாரம். யோசுவா கிபியோன் மேலையும் ஆயுதம் மேலையும் சூரியனும் சந்திரனும் தனித்து நிற்கட்டும் அப்படின்னு சொன்ன பொழுது ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரம் முழுவதும் சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆக்சுவலா சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது. யோசுவா சொல்றாரு சூரியன் தரித்து நிற்கட்டும். ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சுற்றி கொண்டிருக்கிற சுற்றாமல் ஒரே இடத்துல இருந்துச்சு. சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து தரித்து நில் என்று சொன்ன பொழுது சுற்றி கொண்டிருந்த பூமி சுற்றாமல் ஒரே இடத்துல இருந்துச்சு. அப்படியானால் முழு பூமியின் மேல யோசுவாவுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார். எலியா சொல்றாங்க, என் வாக்கினாலே அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. 3 வருஷத்துக்கு மழை வசனம் சொல்லுது, மறுபடியும் ஜெபம் பண்ணிடு மழை பெய்யும். அப்போ மழை பெய்யாதுன்னு சொன்னா பெய்ய மாட்டேங்குது, மழை பெய்யட்டும்னு சொன்னா பெய்யுது. மழையின் மேல வேதத்துல பரிசுத்தவான்களுக்கு இயற்கையின் மேல ஆண்டவர் அதிகாரத்தை. பரிசுத்தவான்களுக்கு வேதாகம புருஷர்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயற்கை மேல அதிகாரத்தை கொடுத்தார். இது கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பயங்கரமான சம்மர் சீசன். சோ உங்களுக்கு கூட சம்மரா தான் இருக்கும். சோ இந்த சம்மர்ல பாத்தீங்கன்னா பயங்கர வெயில். நிறைய பேர் கோயம்புத்தூர் கிளைமேட்டை நினைச்சு ரொம்ப சந்தோஷம் விடுவாங்க. எங்கிட்டே சிறப்பு சொல்லுங்க, உங்களுக்கு பரவாயில்ல இல்ல கிளைமேட்ல இருக்கிறீங்க. ஆனா 2 வருஷம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிளைமேட் மாதிரியே இல்லை. பயங்கர வெயில், உஷ்ணம் தாங்க முடியாத அளவுக்கு வெயில். சோ நான் இந்த நாட்டில பாத்தீங்கன்னா எங்க ஜபம் நடத்த போனாலும் மழைக்காக ஜபிக்கணும். எங்க ஜபம் நடத்த போனாலும் நம்ம மழைக்காக சொல்லணும். நம்ம கோடை மழை வெயில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சோ இப்படி ஜெபிச்சதுனால ஜெபிக்க ஆரம்பிச்சது ஆண்டவர் என்ன செய்யறாரு, நல்ல மழையை தரும். நேற்று முன்தினம் கூட சண்டே பாத்தீங்கன்னா நல்ல மழை. இப்போ 33 டிகிரி 34 டிகிரி அவ்வளவுதான். போன வருஷம் 37 39 வரைக்கும் வந்துச்சு கோயம்புத்தூர்னுடைய ஹாட். அப்போ இந்த வருஷத்துல ஆண்டவர் கிருபையா அது மேல நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதுனால மழையை தர புரிந்து கொள்ளுங்க.
எல்லா இயற்கையின் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை நம்ம அதிகாரம் 5 அதிகாரங்களை குறிச்சு நான் உங்களுக்கு பேசுறேன். சும்மா சாதாரணமா ஃபியூஸ் போன ஒரு பல்பு மாதிரி கர்த்தர் நம்மள வைக்கிறார். ஊழியத்துக்கு ஏதோ ரோட்ல போயிட்டு இருந்தா வாடா வந்து ஊழியம் செய்யடா அப்படின்னு சொல்லி சும்மா கூட்டு உட்கார வச்சு நம்மள சேர்ந்து உட்கார வைக்கிறோம். என்றைக்கு ஊழியக்காரியாக அழைக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்பட்டீங்களோ, அப்பவே கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்து, அப்பவே உங்க மேல கர்த்தர் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். இன்னும் வேதத்துல நான் ஒரு 7 அல்லது 8 அதிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவு அதிகாரங்களை தன்னுடைய ஊழியர்களாக கர்த்தர். சரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒவ்வொருவரையும் நான் அதிகாரப்படுத்தி வச்சிருக்கேன். ஒருவேளை அதிகாரப்படுத்தப்பட்டு இருக்கிற நீங்க, நான் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்த. எப்ப நான் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறேன் என்கிற அறிவு உங்களுக்கு வருதோ அன்னைக்குதான் நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற நீங்க அதிகாரப்படுத்தப்பட்டு பிள்ளைக்குரிய அதிகாரம், சகல வியாதிகள் சகல நோய்களையும் குணமாக்குகிற அதிகாரம், சர்ப்பம் தேல் போன்ற சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விரோதமாய் எழுப்புகிற எதிரிடையை வருகிற எல்லா மனிதர்கள் மேல கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கடைசியாக இயற்கையின் காரியங்கள் மேல ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். அந்த அதிகாரம் உள்ளவனாக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்கிற விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ளுங்கள். அதிகாரம் உள்ளவனாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக வெள்ளநடைய ஆரம்பியுங்கள். நிச்சயமாக ஊழியத்துல உங்கள் மூலமாக அதிகாரம் வெளிப்பட்டு ஆண்டவர் அவருடைய நாமத்தை பயன்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசனத்தில் ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்நிய பாஷை கிருபை உள்ளவர்கள் இருப்பீர்களானால் நல்ல கண்களை மூடி வாய்களை தரது அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்க போகிறோம். ஆவியின் பாஷையில ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை சில பேருடைய அதிகாரத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். உங்களை சில பேருடைய அதிகாரத்தை ரெனியூவல் பண்ண விரும்புகிறார். நீங்க இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெறுகிற நாட்கள் இந்த நாட்கள். நீங்க இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆமென். யார் யார் எந்தெந்த பட்டணத்துல எந்தெந்த தேசத்துல அமர்ந்து எந்தெந்த வீட்டுல அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலையும் கர்த்தருடைய அதிகாரம் இப்பொழுதே இறங்கி வருகிறது. அதிகாரப்படுத்துகிறார். ஒவ்வொருவர் மேலும் தேவன் தம்முடைய அதிகாரத்தை வைக்கிறார். ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் அதிகாரப்படுத்துகிறார். உங்கள் பார்வை அதிகாரம் உள்ளதாய் மாறுகிறது. உங்களுடைய நாவு அதிகாரம் உள்ளதாய் மாறுகிறது. உங்களுடைய பேச்சு அதிகாரம் உள்ளதாய் மாறுகிறது. உங்களுடைய கைகளை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். உங்கள் கால்களை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். தைரியமா கால்வீங்க, தைரியமா கை நீட்டுங்க, தைரியமா பேசுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய அதிகாரத்தை உங்கள் மூலமாக தேசங்களிலே விளங்க பண்ண போகிறார். அதிகாரம் உண்டாகிறது, அதிகாரம் வெளிப்படுகிறது. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல சகோதரா, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல சகோதரி. ஊழியத்திற்கு என்றைக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டீர்களோ அப்பவே உங்களை கர்த்தருடைய எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக ஏற்படுத்தி இருக்கிறார். யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி பர்சன். யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி பர்சன். கர்த்தர் சொல்றார், நீ அசாதாரணமானவன், நீ அசாதாரணமானவன். இந்த வல்லமையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். சோ இந்த நாள் தொடங்கி கர்த்தர் உங்களுக்கு அவருடைய வீட்டின் அதிகாரியாக உங்களை ஏற்படுத்தி இருக்கிறதுனால அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிங்கள். நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஊழியத்துல இது வரையிலும் இல்லாத விதத்துல பயன்படுத்துவார். செபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமினுடைய வீட்டிலே எலியாசா அதிகாரியாக, எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருந்தார். அப்படியே தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய ஊழியர்களாகி என்னையும் எங்களையும் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அதிகாரியாக ஏற்படுத்தி இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நாங்கள் அதிகாரிகளாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற அறிவு இல்லாததினாலேயே நாங்கள் எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இன்றைக்கு நீர் எங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறீர் என்கிற அறிவை அடைய கர்த்தர் இன்னைக்கு உதவி செய்யும். இந்த நாள் தொடங்கி அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறோம். இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் அதிகாரப்படுத்துகிறார். ஒவ்வொருவருடைய அதிகாரத்தின் கர்த்தர் புதுப்பித்து எழுப்பினார். என் நாமத்தை மகிமைப்படுத்தும் கிரியைகளை நடப்பி பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தினால விடுதலை ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். காட்சியை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ரோஷனை ஆசீர்வதிக்கிறேன். வசகிருபா அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்.
ஊழியத்துல உடன்பட்டு இருக்கிற தேவ மனிதர்கள், தேவ மனுஷிகள் அத்தனை பேரையும் அருமையான காரியங்களை கண்டு தொடர்ந்து இயேசுவின் நாமத்தை நன்றி சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியர்களை சாதாரணமான கிளைம் பண்றோம் அந்த அதிகாரத்தை. அப்ப அந்த அதிகாரத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, வியாதிகளை சுகமாக்க ஆண்டவர் நமக்கு கிருபையும் பலனை தருகிறார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த வருடங்கள்ல, ஆரம்ப வருஷங்கள்ல ஒரு 5 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆசை ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணணும், சுகமளிக்கிற ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. அதனால எங்கிட்ட வரக்கூடிய வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் ரொம்ப ஜெபிச்சாரு. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா, என்கிட்ட வச்சு ஜெபிச்ச வியாதியஸ்தர்கள்ல 10 வியாதியஸ்தர்கள் ஜோம் பண்ணி போனாங்க. சொன்னா ஒரு வியாதியஸ்தர் தான் சுகமாகும், மீதி 9 பேர் சுகமாக இருக்கும். அவங்களை ஜோம் பண்ணி அனுப்பிட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் கழிச்சு அல்லது 1 வாரம் கழிச்சு அவங்க விசாரிச்சு கேட்டா வியாதி அப்படியே ஒரு சரீரத்தில் இருக்கிறதா சொல்லு. ஏதோ சின்ன சின்ன சாதாரணமான தலைவலி காய்ச்சல் தான் சொல்லுவோம், ஆனா சில பெரிய வியாதிகள் சுகமாக்கப்படுவது. அதுக்காக ரொம்ப அழுதுருக்கிறேன், ரொம்ப துக்கப்பட்டிருக்கிறேன். என் கூட இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி என்னுடைய வேதனை அவங்ககிட்ட தெரியப்படுத்திருக்கிறேன். சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல ஜெபிக்க வந்த எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமாக்கப்பட்டு கடந்து இருக்கிறாங்க. என்கிட்ட ஜெபிக்க வர நிறைய வியாதியஸ்தர்கள் போகும்போது வியாதியோடய இருக்கிறாங்க, பல நாட்கள் கழிச்சு அவங்க வியாதியோட இருக்கிறாங்க. எனக்கு சுகமளிக்கிற ஊழியம் செய்யணும்னு ஆசை, என் கையில சுகமாக்கப்படுவதில்லையே, ஜனங்க சுகமாவதில்லையே அப்படின்னு சொல்லி நிறைய அழுதுருக்கு. என்கிட்ட நிறைய நர்ஸ் பிள்ளைகள், வாலிபர்கள் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பிள்ளை, நல்ல பிரில்லியண்டான பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட ஒரு நாள் நான் சொன்னேன், ஏமா உனக்கு தெரிஞ்ச வியாதிகளுடைய பேரெல்லாம் எழுதி வச்சிருப்பான், நான் அதெல்லாம் என்னுடைய உபவாச நாட்கள்ல கை வச்சு அதை வியாதி பேரை சொல்லி சொல்லி அது மேல அதிகாரம் எடுத்து ஜெபிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னேன். அப்ப வேற பண்ண நான் நினைச்சேன், ஒரு 20-30 வியாதிகளுடைய பேரை எழுதி எடுத்துட்டு வருவா அப்படின்னு சொல்லி. என்ன எத்தனை வியாதிகளுடைய பேர் எழுதிட்டு வந்தீங்களா? 348 வியாதிகளுடைய பேர், 348 வியாதி மனுஷ சரீரத்தில் 300. பிகாஸ் அவ ஒரு நர்சிங் பிஎஸ்சி நர்சிங், அதனால பெரிய பேப்பர் கட்டே கிட்ட கொண்டு வந்தான். என்னமா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வியாதியோட பேரு பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எழுதியிருக்க, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய உபவாச நாட்கள் அவன் எடுத்துட்டு போய் அது மேல கை வச்சு வியாதியின் மேல் அதிகாரத்தை எடுக்கிறேன், இந்த வியாதியின் மேல் அதிகாரத்தை எடுக்கிறேன், இந்த வியாதியின் மேல் அதிகாரத்தை எடுக்கிறேன், இந்த வியாதியில இருக்கிறவர்கள் கிட்ட வந்தா ஜெபம் பண்ணும்படிக்கு வந்தா சுகமடைவார்கள் சொல்லி 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 ஜெபம் பண்ண. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய நாம மகிமைப்பட மிகுந்த தாழ்மை சொல்றேன், சமீப காலமாக என்னிடத்தில் ஜெபிக்க வருகிற நிறைய வியாதியஸ்தர்களை ஆண்டவர் சுகப்படுத்துகிறதை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் பார்க்கிறேன். நிறைய பேர் ஹீலாகிறாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கழுத்துல ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சருமம் எல்லாம் தீப்பட்ட காயம் போல விதித்து போயிருக்கிற ஒரு வாலிப பிள்ளைய, இளம் வாலிப பிள்ளைய இடத்துல கூட்டிட்டு போனாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் கேட்டா டாக்டர் சொல்லிருக்காங்க, ஸ்கின் கேன்சர்ல இருக்கக்கூடிய ஒரு வகை, இது ஆரம்ப காலம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப துக்கத்தோட இடம் வந்தார். ஆனா ஆண்டுடைய பிரசனத்துல ஜெப எண்ணெயை பண்ணி அவர் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அனுப்பி ஆண்டுடைய பெரிய கிருபை, ஆண்டுடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். டாக்டர் ஸ்கின் கேன்சர் என்று சொல்லி இருக்க ஒரே ஒரு முறை செய்த ஜெபத்தினால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய சுகத்தை கொடுக்கும். இதுதான் சொல்ல வரணும், ஆண்டவர் வியாதிகள் மேல நமக்கு அதிகாரத்தை, எனக்கு மட்டும் இல்லை இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதிகாரப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். சகல வியாதிகளை சகல நோய்களையும் குணமாக்குகிற அதிகாரம் நமக்கு உண்டு. இந்த வியாதி நம்ம ஜெபம் பண்ண சுகமாகாது, இந்த வியாதி நம்ம ஜெபம் பண்ண சுகமாகாது. இந்த வியாதி சுகமாக வேண்டுமானால் இதற்காக ஜெபிக்கிற சில ஊழியர்கள்கிட்ட நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யாருகிட்டையும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வியாதியஸ்தர் அவசியம் இல்லை. இப்ப சர்ச்சில் இருக்கிற எந்த வியாதியஸ்தர்களையும் நீங்கள் வேறு யாரிடத்திலும் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க சகல வியாதிகள்
சகல நோய்களையும் குணமாக்குவதற்கு தேவனால் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. உங்க கைகளில அவர் தழும்புகளின் வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மார்க்கு 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கன்னா, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் வியாதியஸ்தருடைய கைகளை வைப்பார்கள், அப்பொழுது வியாதியஸ்தர் சுத்தமாவார்கள். நீங்கள் அப்போஸ்தலருடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல பேதுரு நடந்து போகும்போது பேதுரு நிழல்பட்டவர்கள் எல்லாம் சுகமானார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல பவுலுடைய குருமான் சால்வை எடுத்துக்கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் போட்டார்கள், அப்பொழுது வியாதியஸ்தர் சுத்தமானார். ஆனால் கை வைக்கும் பொழுது மாத்திரமல்ல, நடந்து போகும்போது நிழல்பட்டு சுகமானது உண்டு. வஸ்திரப்பட்டு குருமான் சால்வை போடப்பட்டதுனால அதிலிருந்து வலிமை கடத்தப்பட்டு சுகமானவர்கள் உண்டு. வார்த்தை அனுப்பி வார்த்தையினாலே வியாதியஸ்தர்கள் சுகப்படுத்தினவர்கள். இப்படி அநேக வியாதியஸ்தர்கள் அதிகாரத்தை எடுத்து அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரு, உங்களுக்கு எல்லா வியாதிகளையும் கர்த்தர் அதிகாரம், எல்லா பலவீனங்கள் மேல அதிகாரம் சொன்ன. நீங்க 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 ஒரு நல்ல சபைக்கு போதகரா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை மேபி கொஞ்சம் ஜனங்க தான் வர்றாங்க, 10 பேர் தான் வர்றாங்க, ஒரு 15 பேர் தான் இருக்காங்க, இல்ல ஒரு 5 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா சபை நடத்துறேன். இல்ல ஒருவேளை நீங்க சபை நடத்தல, ஒரு ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்றீங்க, அல்லது ஒரு வீட்டு ஜெப கூட்டம் நடத்துறீங்க, வீட்டு ஜெப குழு நடத்துறீங்க, வாட் எவர் இட் மேபி இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்றேன், கட்டாயம் உங்க ஊழியத்துல ஹீலிங் பிரேயரா சுகமளிக்கிற ஊழியத்தை ஏற்படுத்துங்க, ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துங்க. சோ இன்னைக்கு டியூஸ்டே சோ இன்னைக்கு எவ்ரி டியூஸ்டே எங்களுக்கு மார்னிங் 10:30 இருந்து 12:30 ஆர் 1 o'clock வரைக்கும் எங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் ஃபாஸ்டிங் பிரேயர் அல்லது ஹீலிங் ஃபாஸ்டிங் பிரேயர், சுகமளிக்கிற உபவாச ஜெபம் எவ்ரி டியூஸ்டே கோயம்புத்தூர்ல இருகூர்ல சர்ச் கவனிங்க. அதுல நிறைய வியாதியஸ்தர்களை கத்து கூட்டி கொடுப்பாரு. நீங்க ஒவ்வொருவரும் உங்க மினிஸ்ட்ரியில கண்டிப்பா ஒரு ஹீலிங் பிரேயர் ஆகும், சுகமளிக்கிற ஜெபத்தை ஆரம்பிக்கும். நம்ம சுகமளிக்கிற ஜெபத்தை ஆரம்பிச்சு வியாதியஸ்தர்களை வர வச்சு அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணாதான் இந்த கிஃப்ட் நமக்குள்ள ஆப்ரேட் ஆகும். இல்லைன்னா இந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகாது. ஆண்டவர் உங்களுக்கு குணமாக்குங்கிற மரங்களை கொடுத்திருக்கிறார், அந்த கம்பேஷன் உங்களுக்கு இருக்கு. சோ நீங்க ஹீலிங் பிரேயர் ஆரம்பிச்சு, வியாதியஸ்தர்கள் மேல் எனக்கு அதிகாரம், வியாதிகள் மேல் எனக்கு அதிகாரம், எல்லா வியாதிகளையும் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க அந்த ஹீலிங் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் உங்கள் நிமித்தமாக சுகமாக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அப்படியா முதல்ல பிள்ளை என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார், அதை புரிந்து கொள்ள. 2வது காரணம், எல்லா வியாதிகள் மேல எல்லா நோய்களின் மேல கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 3வது ஆண்டவர் நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டேன். இங்க வேதவசனம் என்ன சொல்லுது? சர்ப்பங்கள், தேள்கள், சத்துருவின் சகல வல்லமை. அதாவது சத்துருவுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான வல்லமை, பிசாசுக்கு இருக்கக்கூடிய வல்லமை. அதுல ஒரு வல்லமை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்ப்பம். அதுல இன்னொரு வல்லமை என்னன்னு கேட்டீங்கன்னா தேள். அதுல இன்னும் இப்படி நிறைய வல்லமைகள் இருக்கு. அதான் சர்ப்பங்கள், தேள்கள் போன்ற சகல விதமான சத்துருவினுடைய வல்லமை. சோ சத்துருவுக்கு இருக்கக்கூடிய நிறைய வல்லமைகள் இருக்கு. மந்திரவாதம் சத்துருவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை. மந்திரவாதத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய செய்வினைன்னு ஒண்ணு இருக்கு. மந்திரவாதத்துல பில்லி சூனியம் ஒண்ணு இருக்கு, ஏவல்னு ஒண்ணு இருக்கு, ஸ்தம்பன வித்தைகள் அப்படின்னு, அப்புறம் வசியம் இருக்கு, கண்மயக்கம் இருக்கு,
இப்படி ஏராளமான மந்திர வல்லமைகள் சத்துருடைய கையில், விக்கிரக வல்லமைகள் இருக்கு. விக்கிரகத்தினுடைய ஆவியை பயன்படுத்தி நிறைய பேர் பாடுகளுக்கு உட்படுத்துகிற சில வல்லமை விக்கிரகங்கள் வந்து ஜனங்கள் விக்கிரகம். அடுத்தது பயமுறுத்துகிற வல்லமைகள் பிசாசுகள். சில பிசாசுகள் ஒண்ணுமே பண்ணாது, ஆனா ஜனங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. பயமுறுத்துகிற சில வல்லமைகள் இருக்கு. சோ இப்படி சத்துருவுக்கு ஏராளமான வல்லமைகள். பிசாசுக்கு பயங்கர அதிகமான வல்லமை உள்ளவனாக இருக்கு. இந்த வல்லமை எல்லாம் பிசாசுகிட்ட இருந்துச்சு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணா, அவருடைய வல்லமை எல்லாம் உறிந்து கொண்டார் என்று பேசுகிறது. அவர் ஒரு காலத்துல சகல வல்லமை உள்ளவனாக தான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அவருடைய வல்லமைகள் எல்லாம் முறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவருடைய வல்லமை எல்லாம் உறிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அவருடைய வல்லமை அவருடைய இடத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய பல்லில் இருக்கிற விஷம் அற்று போய்விட்டது. இப்ப பிசாசு ஏதோ காட்சியில ஒரு பெரிய சர்ப்பமாக சத்துருவாக தன்னை விளங்கப்படுகிறானே தவிர அவனுக்குள்ள ஒரு வல்லமை பாருங்க. 40 நாள் கோலியாத் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். கோலியாத் பேசுகிற வார்த்தையை கண்டு இஸ்ரவேல்